அனைவருக்கும் வணக்கம். காப்பவன் கடவுள் என்றால் காக்கியும் கடவுளே. மக்களை காக்கும் உன்னத பணியான காவல் பணியை பெற ஒரு அரிய வாய்ப்பு. ஸோ இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாள். நிறைய மாணவர்கள் எப்போ போலீஸ் கால்பர்னு சொல்லி நிறைய டைம் கேட்டுருக்காங்க. ஸோ அவங்களுடைய கேள்விக்கு ஒரு மிக சிறந்த ஒரு பதிலை நம்முடைய TNUSRB போர்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த கால்பர் சீக்கிரமாக வந்துடும், நீங்கள் உங்களுக்கான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய USRB வெப்சைட்டில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, சரி பாருங்க. 2025ஆம் ஆண்டிற்கான 2ஆம் நிலை காவலர். ஓகே, ஸோ கிரேட் 2 கான்ஸ்டபிள் சொல்லுவாங்க. ஸோ DSP தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2025ஆம் ஆண்டிற்கான 2ஆம் நிலை காவலர் யார் அப்படின்னா தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ், தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 2ஆம் நிலை சிறை காவலர், ஜெயில் வார்டன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் தீயணைப்பாளர், ஃபயர்மேன், இந்த மாதிரி போஸ்டிங்கான ஒரு அறிவிப்பை நாங்கள் விரைவில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லி போர்டு சொல்லியிருக்காங்க. பணிக்கான பொது அறிவிப்பை TNUSRB விரைவில் வெளியிடப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி TNUSRB வெப்சைட்லேயே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி. போட்டித் தேர்வுக்காண்டி போலீஸ் எக்ஸாமுக்காண்டி நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இந்த ஒரு செய்தி, ஒரு நற்செய்தி அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஒரு உந்துதலாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய படிப்பை இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்பீடப் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். ஓகே, சரி பாருங்க என்ன அப்டேட் பாருங்க. ஸோ இணையவழி விண்ணப்பத்தை எளிதாக நிரப்பும் பொருட்டு பின்வரும் ஆவணங்களை தயாராக வைத்திருக்கவும் அப்படி கொடுத்துருக்காங்க. எந்த ஆவணங்கள் அப்படின்னா, ஸோ 10ஆம் வகுப்பு SSLC மதிப்பெண் சான்றிதழ், ஸோ 10th மார்க் ஷீட் அதை கையில் வச்சுக்கணும். ரெண்டாவது ஜாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது கையில் வச்சுக்கோங்க. மூணாவது ஆதரவற்றை விதவை சான்றிதழ். ஓகே, ஏன்னா DWA பொறுத்தளவில் 3% டோட்டல் வேகன்சியில் 3% அப்படிங்கிறது டெஸ்டிடியூட் விடவுக்காண்டி கொடுக்குறாங்க. அதனால அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. அது மாதிரி முன்னாள் இராணுவ வீரர் சான்றிதழ், எக்ஸர்விஸ்மென்ட் சர்டிஃபிகேட், ஏன்னா டோட்டல் வேகன்சியில் 5% அப்படிங்கிறது எக்ஸர்விஸ்மென்ட், அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸர்விஸ்மென்ட் பொறுத்தளவில் நீங்கள் அந்த சர்வீஸில் டிஸ்சார்ஜ் ஆகி 3 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் என்னைக்கு அப்ளை லாஸ்ட் டேட்டோ அந்த டேட்டில் இருந்து அடுத்த ஒரு ஆண்டுக்குள்ளே நீங்கள் சர்வீஸை நீங்கள் முடிக்க மாதிரி இருக்கணும். இது 2 கண்டிஷன் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும், நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. NCC சர்டிஃபிகேட், NSS சர்டிஃபிகேட், ஏன்னா ஸ்பெஷல் மார்க் ஒரு 6 மார்க் உண்டு. அது 2 மதிப்பெண்கள் NCCக்கும், 2 மதிப்பெண்கள் NSSக்கும், 2 மதிப்பெண்கள் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸுக்கும் கொடுக்குறாங்க. அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. அதுமாதிரி விளையாட்டு சான்றிதழ் பொறுத்தவரை ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது. டோட்டல் வேகன்சியில் 10% அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் கோட்டா. அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு குறிப்பிட்ட விளையாட்டுகள் உண்டு, ஒரு 16 வகையான விளையாட்டுகள் உண்டு. அந்த விளையாட்டுக்கு மட்டும் ஃபார்ம் A, ஃபார்ம் B, ஃபார்ம் C, ஓகே, அந்த மாதிரி இருக்கும். ஓகே, என்ன யூனிவர்சிட்டி லெவலில் அப்படின்னா ஃபார்ம் 3, ஃபார்ம் 2 அப்படின்னா நேஷ்னல், ஃபார்ம் 1 அப்படின்னா இன்டர்நேஷ்னல், அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சர்டிஃபிகேட் நீங்கள் கையில் வச்சுக்கோன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி BS டீம் சான்றிதழ், BS டீம் கோட்டாம்பாங்க. ஸோ டோட்டல் வேகன்சியில் 20% அப்படிங்கிறது BS டீம் கோட்டா. போஸ்ட் ஸ்டடி இன் தமிழ் மீடியம் அப்படி சொல்லுவாங்க. 1ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் தமிழ் வழியில் பயின்றிருந்தால் இந்த 20% கோட்டாவை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்ஜாய் பண்ணிக்கலாம். அது மாதிரி திருநங்கைக்கான சான்றிதழ். ஓகே, டிரான்சிட்டர்மாங்க 3ஆம், ஓகே, திருநங்கைகள், அதற்கான சான்றிதழும் கையில் இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி எவிடன்ஸ் 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், DWA சர்டிஃபிகேட், எக்ஸர்விஸ்மென்ட் சர்டிஃபிகேட், அகைன் NCC, NSS, ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், BS டீம் சர்டிஃபிகேட், அகைன் திருநங்கை சான்றிதழ். ஸோ இந்த மாதிரி ஆவணங்கள்லாம் நீங்கள் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு யார் சொல்கிறா, USRB தெரியப்படுத்துகிறாங்க. ஏன்னா 2nd கிரேட் கான்ஸ்டபிள், ஜெயில் வார்டன், ஃபயர்மேன் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட உள்ளதுன்னு சொல்லி வெப்சைட்லேயே கொடுத்தனால அதிகபட்சம் ஒரு 1 வீக்குள்ள நம்ம எதிர்பார்க்கலாம். பட் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகே, ஸோ போலீஸ் பொறுத்தளவில் உங்களுக்கு தெரியும், ஹைட் மேல் அண்ட் ஃபீமேல்மாங்க. மேல் பொறுத்தளவில் SC ST அப்படின்னா 167 சென்டிமீட்டரும், மற்ற கேட்டகரி அப்படின்னா 170 சென்டிமீட்டருங்கிறது ஹைட். ஸோ ஃபீமேல் பொறுத்தளவில் SC ST அப்படின்னா 157, மற்ற கேட்டகரி அப்படின்னா 159 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஹைட். ஏஜை பொறுத்தளவில்
நார்மலாக வந்து ஜென்ரல் வந்து 26, அது பிசி எம்பிசி பிசிஎம் அப்படின்னா 28, எஸ்சி எஸ்டி அப்படின்னா 31, இது டிடபிள்யூ அப்படின்னா 37, எக்ஸர்விஸ்மேன் அப்படின்னா 47 அப்படிங்கிறது அதோடைய ஏஜ் ரிலாக்ஸேஷன். அது தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம் பொறுத்தளவில் 70 கொஸ்டின். அந்த 70 கொஸ்டினை ரெண்டாக பிரிக்கிறாங்க. பார்ட் ஏ அப்படிங்கிறது ஜென்ரல் ஸ்டடீஸ், சயின்ஸ், சோசியல், ஸ்டாட்டிக், ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ். சயின்ஸ் வந்து ஒரு 15 வினாக்களும், சமூக அறிவியல் அப்படிங்கிறது 20 வினாக்களும், அகைன் ஸ்டாட்டிக், ஜிகே அண்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது 10 வினாக்களும், மொத்தம் 45 வினாக்கள் அப்படிங்கிறது பார்ட் ஏலையும். பார்ட் பி அப்படிங்கிறது வந்து உளவியலில் 10 வினாக்களும், அகைன் கணிதத்தில் 10 வினாக்களும், தமிழ்ல இருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த 70 கொஸ்டின்ஸ், இந்த 70 கொஸ்டின்ல லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 60.5 அப்படிங்கிற கட் ஆஃப். ஓகே, அப்போ எழுத்து தேர்வில் நீங்கள் நல்ல ஸ்கோர் பண்ணாதான் அகைன் அடுத்த கட்ட நகரான பிசிக்கல் ஓவரால் கட் ஆஃப் அதெல்லாம் வந்து நம்மளால தாக்கு பிடிக்க முடியும். அதனால செய்வன தெரிந்து செய்வாங்க. ஸோ இந்த நிகழ்காலத்தை முறையாக முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. நல்லா படிங்க, டெஸ்ட் போட்டு பாருங்க. ஸோ போலீஸுக்கான சிலபஸ் என்ன, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன, ஸ்கூல் புக்கை படிக்கிறது, அகைன் வந்து படித்ததை ரிவைஸ் பண்ணுறது, டெஸ்ட் எழுதி பார்க்குறது, இது எல்லாமே உங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து உங்களை கூட்டு போகும். ஸோ அதனால் மாணவ செல்வங்கள் போலீஸ் கால்ஃபர் யூஎஸ்ஆர்இ போர்டில் ரெடியாக இருக்குது. சீக்கிரமாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் உங்களோட படிப்பை நீங்கள் விரைவாக குயிக்காக நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க, அப்படி தான் சொல்லுவேன். ஓகே, ஸோ ரிட்டர்ன் டு ஃபிசிக்கல் பொறுத்தவரை 1:5 என்ற ரேஷியோ எடுக்கிறாங்க. ஒரு 10,000 வேகன்சி அப்படின்னா 50,000 பேர் என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்கல் கூடுவாங்க. ஃபிசிக்கல் பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெஷர்மெண்ட் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி, அகைன் ஃபிசிக்கல், அகைன் உடல் கூறு தேர்வு, அகைன் உடல் திறன் திரும்புவாங்க. உடற்கூறு வளர்த்தல் பொறுத்தவரை ஹைட் அண்ட் வெயிட் செக் பண்ணுவாங்க, ஜஸ்ட் செக் பண்ணுவாங்க. அகைன் உடல் திறன் பொறுத்தவரை ரன்னிங், ஜம்பு, அகைன் ரோப் கிளைம்பிங் இந்த மாதிரி இருக்கும். அதை முடிச்ச உடனே டேரக்ட் என்னது மெடிக்கல் முடிச்ச உடனே ஓவரால் ரேங்க் லிஸ்ட் அஸ் பர் ரிசர்வேஷன், அது அடிப்படையில் உங்களை எடுத்து ட்ரைனிங் வந்து அனுப்புவாங்க. இதுதான் இது போலீஸுக்கான ப்ராசஸ். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது பள்ளி பாட புத்தகங்கள் 6 to 10, அகைன் 6 to 12, 6 to 10 குவாலிட்டியாக படிங்க. 11th 12th இம்பார்ட்டண்டாக படிங்க. இது படித்து வச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக உங்களால் ஒரு தலை சிறந்த ஒரு காவலராக வர முடியும் என்பது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி ஆல் ஓவர் தமிழ்நாடு ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைனில் இந்த காவலர் தேர்வுக்கான டெஸ்ட் பேஜும் வகுப்புகளும் அங்கங்கே நடந்துட்டு இருக்குது. நீங்கள் அங்கே லோக்கல் இருக்கக்கூடிய பிரான்ச்சை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கிளாஸும் படிச்சுக்கலாம், டெஸ்ட் எழுதி நாலேஜை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தொடர்ந்து உங்களுடைய கனவு பணியான போலீஸ் பணியை பெற டேப்புடன் கைகோருங்கள். நன்றி, வணக்கம்.